இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம். வசனம் நியாயாதிபதிகள் 14:14. அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். இந்த வசனம் சிம்சோனின் புதிரை குறிக்கிறது. இது அவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. அதாவது ஒரு திருமணம் விருந்தில் பெலிஸ்தர்களுக்கு இந்த புதிரையை அவர் கொடுக்குறார். இதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். சிம்சோன் ஒரு வாட்டி சிங்கத்தோட மோதிய போது தேவன் அவருக்கு ஒரு பலனை கொடுக்குறாருப்பாங்க. அந்த பலனை வச்சு அவர் அந்த சிங்கத்தை அப்படியே கிழித்து போடுகிறார். சில நாட்கள் கழித்து அதே சிங்கத்தின் உடல், அந்த செத்துப்போன அந்த சிங்கத்தின் உடலிலேருந்து தேனீக்கள் என்ன பண்ணுறதான் வாழ்ந்ததுக்கப்புறம் அதுலேருந்து என்ன பண்ணுறது, தேன் வெளிப்படுகிறதா நம்ம பார்க்குறோம். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் என்றால் பொதுவாக சிங்கம் எப்படி மற்ற விலங்குகளோட பார்க்கலாம், அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷஸாக இருக்கும் இல்லையா. அது சாப்பிடும் மற்ற மிருகங்களை சாப்பிட்ற, மனிதனே சாப்பிட்ற ஒரு பெரிய கொடிய மிருகம் அது. ஆனால் அதிலிருந்து உணவு அவனுக்கு கிடைக்கிறது, தேன் கிடைக்கிறது. பலவானிடத்திலிருந்து மதுரமும் அப்படின்ற போது சிங்கம் அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அனிமலை. அது இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கலாம். ஆனாலும் அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அப்போ இவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அந்த சக்தியின் இருந்த அந்த சிங்கம், ஆனால் அதுலேருந்து அதை ஓவர் கம் பண்ணி அதை வாயை கிழித்து அதுலேருந்து அவருக்கு என்ன வருது, தேனீக்கு அந்த செத்த சிங்கத்திலேருந்து அவருக்கு அந்த தேன் வாழுது. அதன் மூலிமா அந்த உணவு கிடைக்குது பாருங்கள். அதுதான் இங்கே பலவான் இடத்துலேருந்து தான் எவ்வளோ பெரிய போராட்டங்கள், பிரச்சனைகள், ஒரு பெரிய சக்திகள், காரியங்கள் இருந்தாலுமே அதுலேருந்து கூட தேவன் நம்மளை விடுவிக்க முடியும். இனிமையான நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தேவன் கொடுக்க முடியும். அது போல தான் பாருங்கள், நம்ம வாழ்க்கையிலும் எவ்வளோ கடினமான சூழ்நிலை இருந்தாலும் தேவன் அதுலேருந்து என்ன பண்ண முடியும், அதுலேருந்து நன்மை செய்ய முடியும். எவ்வளோ போராட்டங்கள், பிரச்சனைகள், ஒருவேளை நம்மளுக்கு ஏமாற்றங்கள் எப்படி இருந்தாலும் சரி, தேவன் அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். நம்மளால் அதை இமேஜின் பண்ண முடியுதா? ஒரு செத்த சிங்கத்துலேருந்து தேன் கிடைக்குன்ட்டு பாருங்கள். இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் தேவன் செய்கிறது. அவருடைய வல்லமை, அதுதான் அவருடைய வல்லமை பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணுறாரு, சிலுவையில் மரிக்கிறாரு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறார். அப்போ அந்த சிலுவையில் இயேசு மரித்தது ஒரு துக்கமான சம்பவம் தான். ஆனாலும் எதுக்காக, அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு கனி நம்மளுக்கு கிடைக்கிது, மீட்பு. அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இந்த பூமிக்கே, உலக மக்களுக்கே, அனைவருக்குமே மீட்பு நம்மளுக்கு கிடைச்சிது. ஒருவேளை இந்த சிம்சோன் சிங்கத்துடன் போராடாமல் இருந்திருந்தால் பாருங்களேன், இந்த ஒரு விடுகதையை நம்மளுக்கு உருவாயிருக்கிறது. நம்முடைய கடினமான சூழ்நிலையை வெற்றிக்கு வகுக்கும் என்ற ஒரு உதாரணம் கூட நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு கிடச்சிருக்காது. ஆனால் இதெல்லாம் கர்த்தருடைய தீர்மானங்கள். இது மூலயமா சத்தியம் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், சோதனைகளை வெற்றிக்கு வழிவகுக்கும் வாய்ப்பாக நம்ம என்ன பண்ணுமா பார்க்க வேண்டும் சொல்லுது. துன்பத்துக்கு பதிலாக நன்மை வரும் என்று நல்லதே நினைப்போம். நல்ல விசுவாசத்தோட தேவன் மேலே நம்ம வைத்திருக்கணும் என்று சொல்லுது. நம்பிக்கையை இழக்க வேண்டாம். நம்ம ஹோப் தேவன் மேலே இருக்குது பாருங்கள். நம்ம சூழ்நிலை மேலே, நம்ம சுய பலத்தை மேலே வச்சோம்னா கண்டிப்பாக சோர்ந்து தான் போவோம். நம்ம ஹோப் யார் மேலே இருக்குது? தேவாதி தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்குது. அப்போது நம்ம நம்பிக்கை இழக்காமல் இந்த ஊமையுடன் தேவன் நம்மோடு இடைப்படுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கடினமான சூழ்நிலைகள், அனுபவங்கள், போராட்டங்கள், ஒருவேளை நம்மளுக்கு சோதிக்கிற நாட்கள் போல் இருக்கலாம். நிறைய பிரச்சனைகள் சூழ்ந்த நிலையில் இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரே ஒரு காரியம்தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்பிக்கை இழக்கக்கூடாது. நம்ம நம்பிக்கை தேவன் மேலே இருக்குது. தேவன் நம்மை காக்கும் இனிமையான ஆசீர்வாதத்தை தரக்கூடிய தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம எந்த சூழ்நிலையிலும், எந்த காரியத்திலும் சரி, நம்மளுடைய நம்பிக்கை இழக்காமல் நம்மளுடைய நம்பிக்கையாக தேவன் மேலே, அவருடைய வசனத்தின் மேலே நம்ம வைத்தோமானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நம்மளுக்கு நடக்கும். இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மளோடு இடைப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? எவ்வளோ பெரிய சோதனைகளாக இருந்தாலும் அது சாதனையாக மாற்றும் தேவனின் கிருபை என்னாலும் நம்மோடு கூட இருக்குது. அதுதான் உண்மை பாருங்கள். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, எப்போதும் நம்ம மேலே நினைவாக இருக்கிறார். கண்மணி போல நம்மை காக்கிறவர். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்று கூட பாருங்கள் கீழே விழுவதில்லை. எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி விட்டார் என்று விசுவாசித்து நம்ம ஜெயத்தை பெறுவோம்.
அன்புள்ள பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரிப்பா, நீங்கள் ஒரு இனிமையான முடிவுக்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவன் அதை எல்லாம் ஒரு தீர்வுக்கு வந்து அந்த தீர்வு எங்களுக்கு ஆண்டவரே அந்த புசிக்கிற தேன் போல் ஆண்டவரே நல்ல கனி கொடுக்கிற ஒரு அனுபவமாய் ஆசீர்வாதமாய் எங்களுக்கு இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ரொம்ப நாள் ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகள் ஒருவேளை தீராத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, போராட்டங்கள் ஆண்டவரே நாங்கள் எதிர்நோக்கிற ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்குமானால் எதுவாக இருந்தாலும் எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே இருக்குப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிற தேவன் மேலே எங்கள் நம்பிக்கை இருக்குப்பா. இந்த சோதனைகளை சாதனையாக மாற்றும் தேவனுடைய கிருபை எங்கள் மேலே இருக்குப்பா. அதுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை வழிநடத்துகிறீர் கர்த்தாவே. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்று விசுவாசித்து இயேசு நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.